வணக்கம். இன்றைக்கி தேதி வந்து 17/9/2025. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ காரைக்குடியிலேருந்து இதை எடுக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா இருக்கும். இந்த காரைக்குடி பார்டரில் இந்த செம்மண் பூமியில் நிறையா இருக்கும். விராலி மலைன்னு சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி விராலி இதுக்கு செடி. இந்த செடியாக மாதிரி மரம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் அந்த கொப்பெல்லாம் பெருசாக இருக்கும். விராலி செடி இது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தாவரத்துக்கும் ஏதோ ஒரு மனிதனோட தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பில் என்னென்னா ஒரு மருத்துவ குணம் இருக்கும். இது பூக்கும், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு விதை வரும். பார்த்திங்கன்னா இது சும்மா மானாவாரியாக எல்லா இடத்துலையும் இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் இருக்கும். நீ அங்கிட்டு ராமநாதபுரம் பக்கம் இருக்காது. இதோட மருத்துவ குணம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மூட்டு வலி வயதானவங்களுக்கு வருது பாருங்கள், மூட்டு வலி. அதுக்கு வந்து நல்ல இந்த இலையை வந்து நல்லா நினச்சி அதை நீங்கள் அந்த வலி உள்ள இடத்துல பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய மருத்துவ குறிப்பீடு. எளிமையாக இருக்கக்கூடியதான், எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. எளிமையான ஒரு தாவரம். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடக்கும். அது பாட்டுக்கு முளைக்கும். அது விழுந்து அதுவாக முளைக்கும். யாரும் இதை நடுறதில்லை. ஒரு வேளை இதோட மருத்துவ குணம் தெரிஞ்சிச்சுன்னா இதை கூட கார்ப்பரேட் கம்பெனி காசாக மாற்றிடுவாங்க. விராலி செடி ஒரு பயனுள்ள ஒரு மூலிகை. நிறைய பேர் இதை பற்றி விழிப்புணர்வு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் இது பூ எடுத்து அப்புறம் இதோட விதைகள் வரும். சும்மா எடுத்து அப்படி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு முளைச்சிரும். நல்லா இந்த கிராவல் இல்லை செம்மண் பூமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய செம்பாறை மண் இல்லை மலை பிரதேசம் அது மாதிரி ஏரியாவில் இது நல்லா வரும். விராலி செடி. நன்றி.